கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ பேசும்போது சொன்னீங்க, அஞ்சாதே படமும் கோ படம் பண்ணும்போதும் எனக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்ததுன்னு சொன்னீங்க. நடுவில் கோட் நடிச்சிங்களே, ஏன் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கலையா? நிறைய கிடச்சிச்சு. இல்லை, அது வந்து நான் ஒரு குட்டி கேரக்டராக பண்ணியிருக்கோம். இது முழுசாக கேரக்டராக பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். ஸோ அதனால் அதை பற்றி பேசுகிறேன். அது எனக்கு வந்து இண்டிவிஜுவலாக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படங்கள். அஞ்சாதையும் சரி, கோவும் சரி. ஆமாம், ஹீரோவை பண்ணனால. அது வந்து விஜய் சாருக்காக, வெங்கட் பிரபு சாருக்காக பண்ண படம். அதனால தான் அப்படி பேசுனேன். நீங்கள் 2 பேரும் வேறு ஒரு சங்கத்தில் இருக்கீங்க. ஆனால் உங்கள் சங்கத்தில் இருக்க ஒருத்தர் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, நேற்று விஷால் சார் என்ன சொன்னார்னா, 3 டேஸ்க்கு அப்புறம் ரிவ்யூ போடுங்க, 3 டேஸ்க்கு அப்புறம் பண்ணுங்கன்னாரு. ஆனால் வந்து நடப்பு சங்கத்தில் வந்து சின்ன சின்ன படங்களும் பண்ணுறாங்க, பெரிய படங்களும் பண்ணுறாங்க. இப்போ இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆன படங்கள் நிறைய படங்கள். ஆனால் இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து அந்த ப்ரொடியூசரே வந்து எங்களை கூப்பிட்டு ரிவ்யூ எடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துச்சு. இப்போ வந்து விஷால் சார் எடுத்த நடவடிக்கை சரியா பேச்சு சார்? அதாவது விமர்சனம்ன்றது ஒரு படத்துக்கு கண்டிப்பாக தேவை தான் சார், 100% தேவை தான். அதாவது இப்போ நம்ம இங்கே விமர்சனம் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ எடுத்து பண்ணி இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் போட தான் போகிறாங்க. ஏதோ ஒரு இடத்துல, ஒரு சிங்கப்பூர்லையாக இருக்கலாம், ஒரு மலேசியாவில் இருக்கலாம், இல்லைனா வேறு லாங்குவேஜில் இருக்கலாம், இல்லைனா தேட்டருக்கு தாண்டி போய் தேட்டரில் வந்து வெளியில் வந்து விமர்சனம் பண்ண தான் போகிறாங்க. தேட்டரில் மட்டும் வராதிங்க, வெளியில் வந்து விமர்சனம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுல அது அவரோட கருத்து, விஷால் சாரோட கருத்து. அதை அவருடைய வரவேற்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடியன்ஸாக எங்களை மாதிரி கலைஞர்கள் உடைய உழைப்பு தெரியறது வந்து உங்களை மாதிரி பத்திரிகை மீடியா நண்பர்கள் தான். அது எங்களை நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் என்னென்னா, யாருமே ஒருத்தவங்களை ரொம்ப ஊன் பண்ணி பேசாமல், ஒருத்தர் மனசை பர்சனல் அட்டாக் பண்ணாமல், பர்சனல் அட்டாக் மட்டும் பண்ணாமல் அந்த படத்தை பற்றி விமர்சனம் பண்ணாங்கன்னா அதில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் தான். அது அந்த மாதிரி மட்டும் போகாமல் அதை மட்டும் தவிர்த்துனா, எங்களுடைய குடும்ப நண்பர்கள் எப்பயுமே அப்படி பண்ண மாட்டாங்க. சில யாராவது அது பண்ணாங்கன்னா அதை மட்டும் தவிர்க்கணுன்றதான் என்னுடைய ஆசை. சார் உதயம் சார், இல்லைண்ணா, கூட்டி கழித்து நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, பாராட்டுறதுனா உடனே பாராட்டுங்க, திட்டுறதுனா ஒரு 3 நாள் கழித்து திட்டுங்கன்னு சொல்லுவோம். வேறு ஒன்றும் சொல்லுவோம் சார் கொஞ்சம் பேர் ஏமாந்து தேட்டருக்கு வந்துடுவாங்க, படம் பார்த்து ஒரு ஆடியன்ஸுக்கு பிடிச்சி போய் ஓடிடுச்சுன்னா அதை வர விடாமல் பண்ணிடுறோம்ன்றது தான் கொஞ்சம் லேட். அதாங்க நான் தான் பாராட்டுறது உடனே பாராட்டுங்கன்னு சொன்னேன், திட்டுறது தானே 3 நாள் கழித்து திட்டத்தை சொல்கிறோம். அதான் சொல்கிறேங்க, அந்த ஒரு ஷோ ஓடுறதையும் திட்டி விட்டு அதை கெடுத்து விட்றாதீங்க, திட்டத்தை 3 நாள் கழித்து திட்டுங்கன்னு சொல்கிறோம். அதான் மேட்ரை. திருப்பி ஓடுறதே ஒரு ஷோ தான், அது நீங்கள் ஓடுற ஓட்டில் அதுக்கு வர மாட்டேங்கிறான், என்ன பண்ணுறது? பாடினா கூட காப்பிரைட்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறீங்க, அது மென்ஷன் பண்ணி நீங்கள் வச்சிங்களா, இல்லை இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்காக பண்ணீங்களா? இல்லை, ஆக்சுவலி வந்து அந்த சீனில் வந்து அந்த படத்தில் வந்து ஒரு எப்போவுமே இந்த படத்திலலாம் வந்து நம்ம ஒரு ஹம் பண்ணுவோம், ஒரு பாட்டு பாடுவோம். இப்போ ரியல் லைஃப்பில் கூட நம்ம வண்டியில் போகும்போது ஒரு பாட்டு பாடிட்டு போவோம், ஏதோ ஒன்று பாட்டு பாடிட்டே போவோம். அந்த மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்கும்போது நமக்கு என்னென்னா, அது நம்ம அறியாமல் தான் பாடுறோம். ஆனால் அது படத்தில் வைக்கும்போது வந்து அது வந்து இவங்களா பாடும்போது அது ஒரு காப்பிரைட்ஸ் பிரச்சனையாக வருதுன்றதை வந்து அது நாங்கள் சும்மா அது பேசிகிட்டு இருக்கும்போது அதில் ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அப்போ அது சும்மா ஒரு கேஷுவலாக ஜாலியாக சொன்னது தான் தவிர வந்து பர்பஸாலாம் எதுவுமே வைக்கல. அது ஒரு சின்ன அந்த சீனோட ரிலேட்டடாக சும்மா ஜாலியாக, ஐயோ இந்த பாட்டை பாட்டா தப்பாகிடுச்சு, அது ஒரு நல்லா பாசிட்டிவாக தான் இருக்கும். அந்த படம் அந்த ஒரு டைலாக் மட்டும் நீங்கள் கேட்டிருக்கீங்க, அது ஃபுல் சீனை பார்த்தா அது ஒரு பாசிட்டிவாக தான் இருக்கும். இந்த இதை பார்க்கும்போது இந்த கைதி படம் மாதிரியே ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. எனக்கு பார்க்கும்போது அது அப்படி தான் தெரியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாவே அதில் வந்து போலீஸ்காரை வந்து கைதி காப்பாற்றுவார், இதில் வந்து ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அது எப்படி மேட்ச் பண்ணுறது? இல்லை, அது அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த கைதி வந்து அது அவுட் அண்ட் அவுட் வேறு மாதிரி விஷயம். இது என்னுடைய படம் வந்து கைதின்னா எல்லா படத்துலையுமே கைதிகள் போலீஸுன்ற விஷயம் எல்லா படத்துலையும் தொட்டு வந்துட்டு தான் இருக்குது. தொடர்ச்சியாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது அத்தா கிட்ட. ஆமாம், அது தொடர்ச்சியாக ட்ராவல் பண்ணுற மாதிரி. அதான் கதைகள் வந்து வரும்போது தொடர்ச்சியாக ட்ராவல் பண்ணுறது நிறைய படத்தில் வருது. ஆனால் அதோடைய ஜானர் வேறு, இதோடைய ஜானர் வேறு. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. ப்ரொடியூசர் சார், இது வரைக்கும் நடந்த ஈவெண்ட்லேயே எல்லா ஈவெண்ட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. யோகி பாபா சார் வந்து யாருமே வந்து குறை சொல்லாமல் போனதே கிடையாது. ஆனால் இந்த மேடை மட்டும்தான் அவரை வந்து வாழ்த்தி பேசியிருக்காங்க. என்ன காரணம் சார்? உண்மையை சொன்னேன் சார். என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் எல்லாத ஒரு குறை சொல்லிட்டு போவாங்க, சரிங்களா? இன்றைக்கி வந்து நீங்கள் தான் சொன்னீங்க, வாழ்த்தினே இருக்கீங்க ரொம்ப நேரமாக. இது என்ன காரணம்? எங்களுக்கு கரெக்டாக இருந்தார். என்ன நடிக்க வந்ததுலேருந்து எங்களுக்கு முடிச்சு கொடுத்தது வரைக்கும் அவ்வளோ சப்போர்ட்டிவாக எங்களோட நல்ல ஃப்ரெண்ட்லியாக ட்ராவல் பண்ணனால நான் அந்த உண்மையை தான் சொன்னேன். இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல முடியாது இல்லையா? மற்றவங்களுக்கு என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் ஒரு சிலர் அது என்ன எதுன்னே தெரியாமல் பேசுகிறாங்க. இப்போ எப்படின்னா, இப்போ நம்ம படம் எடுத்தோம், அவரை பற்றி தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி அப்படி எடுத்தவங்க யாராவது சொன்னால் கூட உண்மையிலே அது ஓகேன்னு சொல்லலாம்.
அந்த மாதிரி ட்ராவல் பண்ணாமையே அந்த படத்தை எடுக்காமையே அவங்க பல பேர் சொல்கிற குற்றச்சாட்டு வந்து அது ஏற்றுக்க முடியாத விஷயமா இருக்குது. அவ்வளோதான். அஜ்மல் சார். சார் ஒரே ஒரு நீங்கள் கேள்விக்கு ஒரு சின்ன விளக்கம். யோகி பாபு எப்படின்னா நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்லியாக அரை நாள் ஒரு நாள் வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிடுறாரு. ரொம்ப குறைஞ்ச சம்பளத்துக்கோ சில பேர்த்துக்கு இல்லாமையோ எல்லாம் ரொம்ப பெருந்தன்மையாக பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை மிஸ்யூஸ் பண்ணி மொத்தமாக அவருடைய போஸ்டர் பெருசாக போட்டு யோகி பாபு நடிக்கணும்னு போட்டுடுறாங்க. அதுதான் அவர் நிறைய இடத்துல வந்து கொஞ்சம் கண்டிச்சுக்கிட்டு கொஞ்சம் பிரச்சனையாச்சு. ஏன்னா அது அவரே நடித்த படமாட்ட ஆடியன்ஸ் வரும்போது ஒரு சீனில் வந்துட்டு போவார். அதனால் அந்த வகையில் சின்ன படங்களுக்கு நிறைய கோஆப்ரேட் பண்ணுறாரு. நான் அனுபவத்தில் நான் பார்த்து சொல்கிறேன். சின்ன ஒரு அரை நாள் ஒரு நாள்லாம் பெரிய கண்டிஷன்ஸ்லாம் நடிச்சு கொடுத்துட்டு போகிறார். அந்த வகையில் நிச்சயமாக பாராட்டுக்குரியவர் தான். பிரச்சனை எதுவும் இது வரைக்கும் எங்களுக்கு கம்ப்ளைண்ட்டாக கால் ஷீட்டாவோ சம்பளமாவோ இது வரைக்கும் எதுவுமே எங்களுக்கு வந்ததில்லை. தேங்க்யூ. அஜ்மல் சார். பார்த்தீங்கன்னா டைரக்டர்கிட்ட வந்து இப்போ அவர் ஏதாவது ஒரு டைலாக்ஸ் இவர் சொல்லும்போது அவர் இல்லை இதை நான் போடுறேன் நீங்கள் அதை போடுங்க அப்படிலாம் சொல்லவே மாட்டார். சார் நீங்கள் சொன்னது வருதா ஓகேவா அப்படின்னு தான் அந்த இதுலேயே ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயமும் அவர் அப்படி தான் இது புதுசாக ஒருத்தர் வந்து நடிக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த உண்மையை தான் நான் சொன்னேன். நீங்கள் திருநெல்வேலி படத்தில் வந்து அறிமுகமானீங்க. அந்த படத்தில் தான் இங்கே விவேக் சாரும் ட்ராக் காமெடி வந்து ஆரம்பித்து அவருக்கும் ஒரு தனி இது பண்ணார். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்க. உங்களுக்கு வந்து அவர் எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தார், அவரோட நினைவுகளை கொஞ்சம் சொல்லுங்களேன். இன்றைக்கி நான் ஃபீல் பண்ணுறது, அதாவது இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நான் இருக்கும்போது என்னோடய ஆடியோ லான்ச் இருக்கும்போது ஃபீல் பண்ணது, ஒன்று எங்கள் அம்மா இல்லை, இன்னொன்று விவேக் சார் இல்லை. இந்த ரெண்டு தான். ஏன்னா என்னுடைய எல்லா படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கும் விவேக் சார் இல்லாமல் இருந்ததே கிடையாது. அது மீடியா எல்லாத்துக்கும் தெரியும். அவருடைய மிகப்பெரிய நண்பர்கள் வட்டாரத்தில் அவர் 6 பேர் ஒரு நண்பர்கள் வட்டாரம்னா அந்த 6வது நண்பர் நான் ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தில். ஸோ அவர் இல்லைன்றது என்னால் இன்னமும் ஜீர்ணிக்க முடியல. மிகப்பெரிய ஒரு கலைஞன். எனக்கு வந்து என்னுடைய கேரியரில் எப்பயும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்து, உதயா நீ ஜெயிக்கணும், நான் யாருக்காக ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன்னா எங்கள் அம்மாக்காகவும் விவேக் சாருக்காகவும் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி கேட்ட உங்களுக்கு ரொம்ப நன்றி மீனாட்சி சார். ஏன்னா உங்களுக்கு தெரியும் விவேக் சாரும் எனக்கும் எவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு தெரியும். நான் இன்றைக்கும் மிஸ் பண்ணுறேன். என்னால் விவேக் சாருக்கு ஏதாவது பண்ண முடியும்னு தான் நான் விவேக் சாரோடைய அந்த நினைவு அந்த டைமில் ஃபஸ்ட் இயரில் பண்ணும்போது நான் ஒரு கோரிக்கை ஒன்று வச்சேன். சின்ன கலைவாணர் விவேக் சார் சாலைன்னு அந்த ஏரியாவுக்கு வரணும்னு. அப்போது அண்ணன் பூச்சிமுருகன் இருந்தாங்க. அது நான் உடனே சொல்லி அண்ணன் பூச்சிமுருகனும் அதை உடனே பண்ணி கவர்மெண்ட்டில் வந்து அதுக்கு ஓகே பண்ணி அதுக்கு மிகப்பெரிய சிஎம்க்கு இன்றைக்கும் நான் அதை நன்றியை சொல்லிக்கணுன்றதே என்னுடைய ஆசை. சின்ன கலைவாணர் விவேக் சார் சாலைன்னு பார்க்கும்போது நான் ஒரு துரும்பாக இருந்திருக்கேன்றது என்னுடைய சந்தோஷம். அதாவது ப்ரொடியூசர் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பேட்டா செட்டில் பண்ணு அப்படின்னு ஓடி அந்த இதில் அந்த ஃபோர்ஸில் தான் போனேன். பேட்டா செட்டில் பண்ணுங்க சார், பணத்து பேமெண்ட்டை கொடுங்க சார், டென்ஷன் பண்ணாதீங்க சார் அப்படின்னு சொல்லி கரெக்டாக கொடுத்துட்டார். இந்த படத்தில் எல்லாமே கரெக்டாக பண்ணாங்க. இல்லை சார், இல்லை நான் இப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்பா.